இன்றைக்கி நாங்கள் கொண்டரங்கிரி மலைக்கு வந்தாச்சு. சிபி, நான், ஏஜு, சிபி 3 பேர் வந்தாச்சு. இங்கே வந்து அற்புதமான ஒரு அட்வென்ச்சரை வந்து நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே கோவில் வாசலில் படுத்திருக்கோம். ஸோ முழு வீடியோ நாளைக்கு காலையில் போடுறேன், பார்க்கலாம். எப்படி இருக்குது ஏஜாஸ் இந்த ஃபீலிங்? வாழ்க்கையில் முறையாக கோயிலில் தூங்குறேன். வெரி குட். சிபி, உனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமாம், வெரி குட். அதான்டா சிபி. இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கொண்டரங்கி மலைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ மேலே போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஓகேவா? ஜாலியாக இருக்கா ஏஜாஸ்? போகலாம். நாம் இப்போ கொண்டரங்கி மலைக்கு வந்துட்டோம். ரியாஸ், ஜாலியாக இருக்குடா. ஓகே, போகலாம் வாங்க. நம்ம கொண்டரங்கி மலைக்கு வந்துட்டோம். அந்த உச்சி தெரியுது பார்த்தீங்களா? அந்த உச்சிக்கு இப்போ நான், ஏஜாஸ், சிபி 3 பேர் போகிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்போவே சிபி வந்து காற்றடிக்கிற மாதிரி சவுண்டு வருது மூக்கில் இருந்து. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிபி வா. ஏஜாஸ், நம்ம அங்கே போகணும்டா. அந்த உயரத்துக்கு போகணும். புரியல, 7 மணின்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மலையேற்றத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்படி லாஸ்ட்கப்பில் இப்படி எடுத்துக்கலாம். ரம்மியமான ஒரு இடம். கொண்டரங்கி மலையை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள். என்ன சொல்கிறது, இங்கே வந்து கஷ்டமாக இருக்கும், பிடிக்கும், அப்படி இப்படி என்னமோ பல சேனல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது வந்து உங்கள் குழந்தைகளை கூட நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இங்கே ட்ரக்கிங்க்கு வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லோரும் நீங்கள் வரலாம். ஈவன் வயசானவங்க கூட நீங்கள் வந்து இங்கே இந்த மலை மேலே ஏறலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏஜாஸ், உன் தம்பி தான் மிஸ் பண்ணிட்டான்டா. ட்ரக்கிங்க்கு செம்ம இடம் இது. அப்பா, ஏஜு ஏறுங்க. 1 மணி நேரத்தில் ஏறிடுவேன் நீங்கள். ஏஜு பின்னாடி போறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்களாம் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, சிபி நல்லா என்ஜாய் பண்ணுறான். ஏன் சிபி? அப்பா சூப்பர்ண்ணா. ஏறு. நீங்கள் தாங்க நைட்டு வந்தீங்க. சிபி வா. விட மாட்டேங்குதுங்க. வாடா. இது ரொம்பவே கடினமாக இருக்கு ஏறக்க. பார்த்தா இப்படி ஒரு பிரம்மாண்ட மலை. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு 100 படி மேலே ஏறி வந்திருப்போம். 100 படிக்கே இப்படியா? மலை வந்து நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள் எவ்வளோ சர்க்கிள். அப்பா, 100 படி தான் ஏறி வந்திருப்போம். ஜாலியாக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் ஏர். சிபி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஏன் சிபி எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குண்ணா. அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ஏஜாஸ் இன்னைக்கு சொன்னான், நான் வரலை, நானும் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன ஏஜா சொல்கிறேன்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. கொண்ட எல்லா படிகளும் பார்த்தா ஃபுல்லாக பாறையிலே செதுக்கியிருக்காங்க. இந்த படிகள் எல்லாம் ஏறி போகிறதுக்கு இந்த மாதிரி கைப்பிடிகள் இரும்புலேயே போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்னாச்சு சிபி, ஏற முடியலையா? ஏன்
வா ஏஜாஸ். இப்போ ஏஜாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழத்துலேருந்து மேலே வந்துட்டுருக்காரு. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு மலை இல்லை. ஏஜாஸ் எப்படி இருக்கு ஏஜா? நானும் ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட்டு இந்த மலையை பார்த்ததுக்கப்புறம். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்குது. அப்புறம் நம்ம எஜ்ஜில், பாறையோட எஜ்ஜில் இது பாருங்க ஏஜாஸ் எப்படி இருக்கு, ஏறுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஏஜும் சிபியும் கிட்டத்தட்ட, சிபி எங்கே இருக்க? இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோடு இங்கே வாடாடே வீடியோக்குள்ளே கவரா. ஐ முடியல, வாங்க இருந்தால் நாங்கள் ஏறுவோம். இங்கே நான் ஏறுறது இந்த குட்டி பையன் பாருங்க ஏறி ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருக்கான். ஏஜு வா. வழி இந்த சிறு சிறு படிகளில் ஏறி போகிறது. ஆமாம் ஐயா, ஆமாம் தூக்கி. டேய் சிபி, ஒன்னாலேயே நடக்க முடியும், நீ அந்த பப்பியை வேறு தூக்குறியா? அம்மா ஏஜா, மலை உயரமாகுது இல்லையா? ஐயோ பேபி, சிபி இங்கே வர்றது ஏறுறது பாரு, அந்த குட்டி நாய். அது ஒரு தடவையாது இந்த மலையை நான் ஏறி பார்த்தா. இங்கே வரு எப்படி ஏறுதுன்னு. நாக்கு தள்ளுதுன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனில் இப்போ நாங்கள் இருக்கோம். நல்ல வேலைக்கு இல்லை, இட்ஸ் ரியலி நைஸ் தான். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் வந்தோம். அப்பா இப்படி பணம் கொடுத்து ஜிம்முக்கு போகிறோமா, ஜிம்மில் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங்கில் போகிறோமா, அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இது வந்து ஒரு ஆசம் ஃபீலிங். இன்னும் நம்ம பாதி மரம் கூட ஏறலை. இல்லை பாதி மலை ஏறி. ஏய் ஆமாம், இங்கே இருங்க பாதி மலை, அந்த செடிகள்லாம் இருக்கும்ல அந்த. சிபி ஐயோ, எனக்கு ஏறி வரதை பார்த்தாவே பயமாக இருக்கு. இவர் நிற்கிறது அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஏறி பாதையில் அப்படி இல்லைடா, அங்கே போனால் அப்படி தான் ஏறிடலாம், அழகாக ஏறியே போயிடலாம். என்னது நல்லா இருக்கும். ஆபத்தான பையன் போடுங்க. சொன்னேன் அதை மட்டும் பண்ணியிருக்கான்னு பாடுறான்னு. 4 மணி நேரம் ஏற எனர்ஜியை 4 நிமிஷத்தில் தாண்டி பண்ணிட்டான். ஆனால் நீ சொன்னங்கிறது தான் எனக்கே தெரிஞ்சது. ஏஜஸ் தான். கம்பி அமைச்சதில் ஒரு நல்லதுண்ணா. ஆமாடா, இல்லாட்டி ஏற முடியாது. ஏறலாம், ரொம்ப ரிஸ்கி. அப்பா ஆமாம். ஐயோ, கீழே பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. அதனால தான் உண்மையுமே பின்னாடி திரும்ப தெரியுமா? ஏறு சிபி, ஒரு நிமிஷம் இரு. ஆமா இருக்குது இங்கே வர சிபி என்னது எங்கேயோ தர டவுன்ல தெரியுது. இரு தர எங்கேயோ டவுன்ல தெரியுதுடா. ஆனால் இது ஒரு செம்ம பாயிண்ட். வந்து ட்ரக்கிங் பீப்புளுக்கு இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு நல்ல அற்புதமான இடம். ரொம்ப லோ காஸ்ட்டில் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரக்கிங் பிளேஸ்க்கு வரலாம்.
கொண்டரங்கி மலை கேக்கீரனூர். சிபி வா. ஓ எப்படி ஏய் இங்கே பார்த்து பேசுங்கடா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க. எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்காமா சிபி. எங்கேயாவது பார்த்து தொலைங்க. குரங்கு நான் வந்து ரியாஸை மிஸ் பண்ணுறேன். நீ அந்த மணி ஒரிஜினல் குரங்கு மிஸ் பண்ணுற, நான் இவனை மிஸ் பண்ணுறேன். மனித குரங்கு மிஸ் பண்ணுறேன். அவன் இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும் எனக்கு. ஏஜாஸ்கே நாக்கு தள்ளிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம். உனக்கு உடம்பு சரியில்லை ஏஜா, எனக்கு புரியுது. என் நண்பன் வந்து கிட்டத்தட்ட வானத்தை நம்ம பக்கத்தில் தொட்ட மாதிரி ஒரு ஃபீல். இது என்னது, இது வானத்துக்கிட்டே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏஜாஸ் இது என்னது பார்த்தாச்சு. ஆமாம் ஏறுங்க. சிபி நம்ம ஒரு மோசமான மலையில் ஏறிட்டு இருக்கோம். சிபி ஏய் கொஞ்சம் உட்காரா டேய், கொஞ்ச நேரம் உட்கார். அங்கே போய்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்துருக்கோம். எதுக்கடா இப்படி போற நேரம்? இது ஒரு ரூபியை கொண்டுட்டு வந்துருந்தோம். நமக்கு டிபி போங்க. இரு ஏண்டா ஏய் சிபி அவர் போட்டும். ஆஹா ஏய் என்ன இவ்வளோ பயந்தாங்கோலியா இருக்கா? இதெல்லாம் ஒரு பெரியதா பயந்தாங்கோலியா? அது கிடையாது. இங்கே பாருங்க வலிக்குது. தள்ளிக்கோ. ஓப்பா சிபி ஏஜாஸ் போகிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏஜு செருப்பு போட்டு வர இதில் வரேன்னு அவ்வளோதான். இவன் செருப்பில் வரமாட்டேன்னு சொன்னான். ஓகா இது வந்து ரொம்ப என்ன ஏற ஏற மழை வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு மழை சாஞ்சிருச்சு. இங்கே இப்போ ஐயோ கீழே பார்க்குறது. அம்மாடி சிபி நில்றா. எடுக்கிறீங்க பின்னாடி போ. சிபி வா 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 வா. அப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. காலில் நெட்டு குத்தா ஏறுது. இறங்கும் போது நீ தான் ஸ்பீடாக இறங்கிடுவியே ஜாஸு. ஏண்டா ஏதோ நீ தான் ஸ்பீடாக இறங்கிடுவே. ம் ஓடுவியே விட்டுன்னு ஓடிடுவில்ல. சரி அங்கே சிபி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்கான். இரு சிபி வா. இதுல கல்லுலே செதுக்கி இருக்காங்க. முடியல அப்பா. இங்க பாருங்க நாங்க எவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு.
அம்மாடி இந்த உயரத்தை வந்து நம்மளால் அப்பா அவ்வளோ கீழே இருக்குது. அது கீழே நாங்கள் இருக்கிறது மேலே நெஞ்சு வெடிக்குது. ஏஜாஸுக்கு வந்து திடீர்னு முதுகு வலி ஏற்பட்டுருச்சு. இப்போ நாங்கள் வந்து மலையோட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதிக்கு வந்துட்டோம், முக்கால்வாசி வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம். ஏஜு நல்லா இருந்துச்சு. பார்த்து இந்த முள்ளுல கையை வச்சுட்டேன். ஐயோ அப்புறம் நம்பாதீங்க. ஏடா இந்த சப்பாத்தி கலையில கையை வச்சுட்டு முள்ளுல குத்தி. நம்பாதீங்க வியூஸ்க்காக. நான் ஓடுறேன் பாருங்க. நல்லா ஸ்பீடாக ஓடுங்க, பத்தாது. விஜாஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல. வெள்ளிங்கிரி மேலே போகிற மேலே. ஆனால் வெள்ளிங்கிரி மேலே கூட பயங்கரமாக இல்லை, இது பயமாக இருக்குது பார்க்குறக்கு. அதான் வியூ பாயிண்ட்னா உட்காந்துருக்காங்க பாரு சேர்ல. இல்லை இது ரொம்ப ரொம்ப இப்படி சர்க்கிளாக இருக்கு. போய் அப்படின்னா முடியல. இப்போ சிபி ஏறுவான், அப்போ அது பொய்யா ஒன்று நம்மளுக்கே தெரியும். சிபி பார்த்து வா, தண்ணி வலிக்கிற போது. ஆனால் நான் எடுக்கலை, என்னங்க, ஏன்னா பிடிச்சிட்டு ஏற முடியாது. இது அழகாக இருக்குடா இந்த வியூ. நீங்கள் மேலே ஏறுங்க, ஐ வில் டேக். அப்பா எப்படி போகிறாங்க. நீங்கள் அது வரைக்கும் போங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். ஆனால் ஏஜாஸ் இப்படி திணறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் சொல்லிடணும், இத்தனை தடவை சொல்கிறது. சரி, உனக்கு உடம்பு சரியில்லை கிழமை மாதிரி பேசிட்டு இருக்கோம். போங்க. சிபி இவ்வளோ திணறுவான்னு எதிர்பார்க்கலாம் சொல்லட்டா. சிபியில் அப்படி கிடையாது. முதுகுவலி இப்போ ஓகேவா? ஏறு ஏறு. சிபி போ. ஏஜாஸ் பாத்துடா. நான் இப்படி குறுக்கு வழியாக கூட வருவேன். நீ ஏறு மேலே. ஆஹா, இந்த ரெண்டு படுபாவிகளை என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க தனியா. ஐயோ, ஆஹா ரியாஸ், ஆஹா நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்டடா. அப்பப்பா, ஆகா, ஓ காட், இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஒரு நெட்டு குத்தான ஒரு பகுதி. இது ஏறுறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சொல்லப்போனால் இது ரொம்ப மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அப்பா, ஆஹா, அங்கே பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ரொம்ப ஜாலியாக இருக்கு. யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க 1 மணி நேரத்தில் கிடுகிடுன்னு ஏறிடுவேன்னு. இதுக்கு காரணம் இந்த முத்துங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அப்பா, ஓ காட்,
இது பார்த்தீங்க அப்படின்னா ரம்மியமான ஒரு அழகு. அந்த மலையை அப்படி நம்ம நோக்கி வரணும். அப்பா எல்லா அதோட இந்த பிரம்மாண்டமான மலை, இந்த மலையோட பிரம்மாண்டம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அதில் எவரெஸ்ட் மலையை அப்படியே சுனாமியில் இது பேபி எவரெஸ்ட் போகலாமா? அது 40,000 செலவாகும். நேற்று இவர் கூப்பிட்டதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இங்கே முக்கியமாக பிடிச்சதே வந்து இந்த வியூ பாயிண்ட் தான். அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. நீ வருத்தப்பட்டிருப்பியோலோ, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருப்போம். இங்கே வர ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும். இங்கே ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் இங்கே போடுறீங்க. ஸோ அந்த மலையை மட்டும் தயவு செய்து அசுத்தப்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமாக. ஸோ இப்போ நம்ம வர்றவங்க கம்பி போட்டுட்டு எவ்வளோ கஷ்டமாக போட்டுருக்காங்க. நம்ம சின்ன பிளாஸ்டிக் போடுற போடாதனால நிறைய கிழிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் அது மினிமம் 1,50,000 புரிஞ்சிருவாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்பா வீடியோ தான். அப்பா அப்பாப்பா என்னப்பா அது? தம்ப்நெயில் கொடூரமாக போடுங்க. ஐயோ அப்படின்னு போடுங்க. நீங்கள் விழுகிற மாதிரியும் நான் குடிக்கிற மாதிரியும் எவ்வளோ எடுத்தாலும் அந்த அதோட ஆர்ப்பரிப்பு வந்து என்னால் அடக்கவே முடியல. இந்த லைட் தாங்கண்ணா தெரியும். அதுதான் ஒரு இது. நான் நீங்கள் சொல்கிறீங்களா அது வந்து அந்த வீடியோவால் நான் எப்படி வயர் கனெக்ஷன்? ஓ சோலாரா? நானும் அதை தான் யோசிச்சேன். ஜஸ்ட் எப்படி இவ்வளோ ஒயரு. அந்த மேலே இருக்க அந்த கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ஊற்று, சுவாமியை குளிக்க வைக்கிறதுக்காக இயற்கையான ஒரு ஊற்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லிகார்ஜுனர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. ஸோ நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ உள்ளே போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வரலாம். அப்பா சிவாய நமஹ. சிபி கொஞ்சம் தலை. இவர் மல்லிகார்ஜுனர் மலையோட உச்சியில் இருக்கார். இவரை தரிசிக்க தான் நம்ம இவ்வளோ லாங் ட்ராவலில் வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உச்சிக்கும் கோவிலுக்கும் மிடிலான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 200 கிடையாது, 100 மீட்டர் போனால் போதும். 200 மலையோட உச்சியில் போய் அந்த வியூ என்னன்னு பார்க்கலாம். வாங்க போகலாமா? அதுக்கும் உச்சிக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வானத்தை நோக்கி ஒரு ட்ராவல். ஐ ஹோப் போகலாம். அப்பா
பார்த்தீங்க அப்படின்னா மலையோட உச்சிக்கு வரக்கு நமக்கு இன்னும் ஒரு சில மீட்டர் தூரம் தான் இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப டஃப்பாக இருக்குது என் நண்பனுக்கு. ஒருவேளை ராஜமௌலி இந்த இடத்த வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு நான் வந்து கருதுறேன். ஓ காட், see this புதரு. பார்த்து வரணும் ஏஜாஸ், கீழே பார்த்து வரணும். அவன் சொன்னது இதான்டா. அம்மா தலையில் இடிக்குது, பார்த்து பார்த்து. ரெண்டு வழி போகுது, எது இதான் நினைக்கிறேன். இது 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 இதே தான் இதில் தான் இதே பிடிச்சி தொங்கிட்டு போனானே. ஒரு சங்கிலி இருக்கு இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓகே. ஓ கடவுளே, இதில் நம்ம ஏறி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. போ ஏஜஸ், நீ போ. அப்பா, பாகுபலி படத்தில் வர மாதிரி இருக்கு. ஏய் இங்கே பாருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். மணி என்னாச்சு? வேஸ்ட்டாக தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியும், அழகா. இப்போ தெரியுதா? ஸோ வாங்க, இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. உச்சியில் போய் நம்ம நிற்கிறதுக்கு. வாங்கடா போகலாம். அவங்களுக்கு அதை காட்டுங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறோம் 6:30 எவரெஸ்ட். எவரெஸ்ட் எவ்வளோ? 7 மடங்கு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி குட். கீழே கேப்சர். ஐயோ சிபி, அப்பாடி ஃபைனலாக இப்படி வந்தாச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகும் பல காராட்டங்களுக்கு பிறகும் நாம் இங்கே கொண்டரங்கி மலைக்கு வந்துட்டோம். உள்ளவா சிபி? நல்லா இருந்தது. இங்கே பாரு ஜாஸ், அது எப்படி பாறை ஒரு 5 அடி உள்ள இறக்கிருப்பாங்க. தெரியல. இருக்கும் 5 அடி இருக்காது. ஐயோ கடவுளே, இது பயமாக இருக்கு பேபி இப்படி இறங்குறதுல. ஹெட் கேம் தானே கரெக்டு. ஹெட் கேமரா தான் இருக்கு. இப்படி ஸ்லைடாக ஒரு மாதிரி இருந்திருக்கும். வாங்கிடுவேன். இருக்கா? வாங்கிடுவேன். அப்பா கடவுளே, இது என்னது இது?
ம் என்னமோ அழகே இருக்கிறாங்க. நீங்கள் வே பேபி பார்த்து பொறுமையாகவே போ.